அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்படும் கவர்னர் மற்றும் ராஜேஷ் லக்கானியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் வெள்ளியன்று அறிக்கை வெளியிட்டார். அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் தொகுதியில் பல்வேறு குற்றச்சாட்டின் அடிப்படையில் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் இம்மாத இறுதியில் ஓட்டுப்பதிவை நடத்தும்படி தேர்தல் கமிஷனுக்கு கவர்னர் ரோசையா பரிந்துரைத்திருப்பது ஒருதலைபட்சமான நடவடிக்கை என்றும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் கூறியுள்ளார். உடனடியாக தேர்தல் நடத்த வேண்டும் என்று பரிந்துரைப்பதன் மூலம் அதிமுகவின் குரலாக மாறி ஜனநாயக படுகொலைக்கு துணை போயிருக்கிறார் கவர்னர் ரோசையா என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக அரசின் ஊழல்கள் குறித்து ஆதாரங்களுடன் பாட்டாளி மக்கள் கட்சி அளித்த புகார் மீது 1.5 ஆண்டுகள் ஆகியும் நடவடிக்கை எடுக்காத கவர்னர் இப்போது அதிமுக வேட்பாளர்கள் அளித்த புகார் மீது ஒரே நாளில் நடவடிக்கை எடுத்திருப்பதன் மூலம் தான் யார் என்பதை வெளிப்படையாக அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதேபோல் தலைமை தேர்தல் அதிகாரியான ராஜேஷ் லக்கானி தேர்தல் நடைமுறை முடிவடையும் முன்பு கவர்னரை சந்தித்ததும் விளக்க அறிக்கை தாக்கல் செய்ததும் தவறு என்று சுட்டிக்காட்டியுள்ளார். ஆளும் கட்சிக்கு சாதகமாக ஜனநாயக படுகொலைக்கு துணை போகும் கவர்னர் ரோசையாவை மத்திய அரசும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியை இந்திய தேர்தல் கமிஷனும் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.